இத்தனை வருஷமா கண்ணுக்கு கண்ணா வளர்த்த பேர வீட்டை விட்டு போன்னு சொல்லிட்டானே, அப்படிங்கிற வேதனையை தாங்க முடியாம தான். இப்போ உங்க எல்லார்கிட்டயும் நான் இன்னொரு உண்மையை சொல்றேன். நான் வெண்ணிலாவை கல்யாணம் பண்ணிக்கும் போது என்னோட பங்கு சொத்தை சுபத்ரா பேர்ல நான் எழுதி வச்சிட்டேன். அதனால இனிமே என் மனைவி சுபத்ரா, எங்க அப்பா அம்மா தம்பி அவன் குடும்பமும் எல்லாருமே இந்த வீட்டுல தான் இருக்க போறாங்க. அவங்கள வெளியே போன்னு சொல்றதுக்கு அருகதையோ உரிமையோ உனக்கும் உன் குடும்பத்துக்கோ யாருக்குமே கிடையாது. அப்பா, என்ன மன்னிச்சிருங்கப்பா. அம்மாவையும் என்ன மன்னிக்க சொல்லுங்கப்பா. ஒரு மகனா உங்களுக்கு எந்த நல்ல விஷயமும் பண்ணாம போனதுக்கு 2 பேரும் என்ன மன்னிச்சிருங்க. சுபத்ரா, உன் வாழ்க்கையை கெடுத்து உனக்கும் ஒரு நல்ல கணவனா இல்லாம போயிட்ட. நீயும் என்ன மன்னிச்சிரு சுபத்ரா. நான் பண்ண தப்பெல்லாம் தான் இன்னைக்கு என் பொண்ணை பாதிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அகல்யா, மனுஷங்க தப்பு பண்றது சகஜம்தான். ஆனா அது அவங்களே உணர்ந்ததுக்கு அப்புறம் தண்டனை கொடுத்து பழி வாங்கணும்னு நினைக்கிறது சரியில்லை. மனுஷன்னா கொஞ்சமாவது மன்னிக்கிற குணம் வேணும். சின்ன வயசுல எல்லாம் நீ என் மேல எவ்வளவு அன்பா இருந்த. அதெல்லாம் இப்போ என்ன ஆச்சாக இல்லையா? இவன் என் பொண்ணுங்கிறதுக்காக சொல்லல. உண்மையிலேயே ஆதிரா ரொம்ப நல்ல பொண்ணு. யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ணவே மாட்டா. அவளுக்கு தெரியாததை நீ சொல்லி கொடுத்தா அவ கத்துப்பா. அவ உன் அண்ணன் பொண்ணுங்கிறத மறந்துடாதம்மா. ரொம்ப நல்லா இருக்குன்னு நீ பேசுறது. சின்ன பொண்ணு செய்யற காரியமா அவன் பொண்ணு செஞ்சு வச்சிருக்கா. இம்மருமகளுக்கு சொல்லி கொடுத்து ஊரை விட்டுல துரத்தி விட்டுருக்கா. பேத்தி அம்மா இல்லாம இருக்கிறதுக்கு உன் பொண்ணுதான் காரணம். நீயே சொல்லுனே, அந்த பச்சை குழந்தை அம்மா விட்டு பிரிஞ்சிருக்கிறது எவ்வளவு கஷ்டம்னு. என்னை விட 19 வருஷம் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சிருந்தா உனக்கு தான் நல்லா தெரியும். உன் மக இந்த வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடி வரைக்கும் நாங்க எல்லாரும் நல்லா தான் இருந்தோம். அவ வந்ததுல இருந்து ஒரு நாளும் நிம்மதி இல்ல.
முதல்ல உன் பொண்டாட்டி வெண்ணிலா வந்து இந்த குடும்பத்தை ஒண்ணு இல்லாம செஞ்சா, இதோ இப்ப இவ என் உயிரை வாங்குறதுக்குனே வந்து சேர்ந்திருக்கா. அகல்யா, என்னன்னு ஏன் ஏன் கைய அப்படியே நிறுத்திட்ட? அடி, உண்மையை சொன்னா உனக்கு கஷ்டமா இருக்குல்ல? இப்ப கூட உன்னை பத்தியும் உன் மகளை பத்தியும் தானே நினைக்கிற? என் மகனோட வாழ்க்கைய பத்தியும் நேத்து பிறந்த அந்த பச்சை குழந்தையோட வாழ்க்கைய பத்தியும் யாராவது யோசிச்சீங்களா? கல்யாணத்தை ஏத்துக்கிறதா இல்ல வேண்டாமாங்கிறத என் பொண்ணு ஆதிரா தான் முடிவு பண்ணுவா. அவ என்ன முடிவு பண்ணாலும் எனக்கு அதுல சம்மதம் தான். திருமாற அடிப்படையில நல்லவன் தான். அவனை மருமகனா ஏத்துக்கிறதுல எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்ல. ஆனா எங்க அப்பா அம்மாவை வீட்டை விட்டு துரத்துனதை மட்டும் என் வாழ்க்கையில என்னைக்குமே நான் மன்னிக்க மாட்டேன். உங்களுக்கு வாங்கின ஸ்பெஷல் பர்மிஷன் டைம் முடிஞ்சு போச்சு. நம்ம கிளம்புற நேரமாச்சு. சார், ஒரே ஒரு நிமிஷம், இதோ வந்துடுறேன். சரி. அம்மா, அம்மா கிளம்புற. சுபத்ரா, இவங்க எல்லாரையும் நீதான் நல்லா பாத்துக்கணும். உனக்கு துரோகம் பண்ணதுக்கு அப்புறமும் கூட என் மகளை உன் மகளா பாத்துக்கிட்ட உன்ன என் குலதெய்வமா நினைச்சு நான் என் மனசுல கும்பிடுறேன் சுபத்ரா. நீ இருக்கிற தைரியத்துலதான் நான் கிளம்புறேன். தமிழ், எல்லாரையும் நல்லா பாத்துக்கோ. நான் கிளம்புறேன். சரிங்கண்ணா, நீங்கள் உடம்ப பாத்துக்கோங்க. அம்மா ஆதிரா, இங்க வாம்மா. அழாதம்மா. இரு. I love you, Pa. I love you, தங்கம். அப்பா, நீங்க எப்ப ரிலீஸ் ஆகி என் கூடவே இருக்க போறீங்க? சீக்கிரமா உன் கூட வந்து வாழணும்டாமா நானும் ஆசைப்படுறேன். அந்த கடவுள்கிட்டயும் வேண்டிக்கிறம்மா. சீக்கிரமா வந்துருவம்மா.
அதிரா அதிரா திருமாரா என் பொண்ணு ரொம்ப நல்லவ, அவளை கஷ்டப்படுத்தாத. இங்க பாருங்க மிஸ்டர் மதியழகன், இப்ப ஆதிரா உங்க பொண்ணு இல்ல, என் மனைவி. ஆதிராவுக்கும் உங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. இனிமே பொண்ணு சொந்தம்னு சொல்லிக்கிட்டு இந்த வீட்டு பக்கம் வந்துடாதீங்க. மதியழகன் கூட்டிட்டு வந்த மத்தவங்களுக்கு சொல்லிக்கிறேன், இனிமே உங்களுக்கும் எங்களுக்கும் எந்த சம்மதமும் இல்ல. வா. அம்மா, அத்தை. சாரு, சாரு எழுந்திரி சாரு, சாப்பிடலாம். எந்திரி, சாப்பிட்டு படுக்கலாம். எந்திரி. இந்தா கொஞ்சம் சாப்பிட்டுட்டு படு. வேண்டாம் அகிலா. சாரு சொன்னா கேளு சாரு, கொஞ்சோண்டு சாப்பிடுந்தா. வேண்டாம் அகிலா. சொன்னா கேளு, கொஞ்சோண்டு சாப்பிடுமா. எனக்கு வலி அதிகமாயிட்டே போகுது அகிலா. இங்க பாரு சாரு, சாப்பிட்டா கொஞ்சம் பெட்டரா இருக்கும். நீ முதல்ல சாப்பிடு. இல்ல அகிலா, எனக்கு ஏற்கனவே வாந்தி வர மாதிரி எல்லாம் இருக்கு. சாரு கொஞ்சோண்டு சாப்பிடு சாரு. நீ பட்னியா இருக்கிறதுனால கூட உனக்கு அப்படி ஃபீல் ஆகலாம்ல. இந்தா கொஞ்சோண்டு சாப்பிடு. சாரு, சாரு, சாரு என்ன ஆச்சு? இங்க பாரு, நீ வாந்தி வர மாதிரி நினைச்சிட்டே இருக்கிறதுனால தான் உனக்கு சாப்பிட முடியாம கொண்டுது சாரு. ஃபர்ஸ்ட் நீ அப்படி நினைக்கிறத நிறுத்து. நான் என்ன வேணும் நான் செய்யறேன் அகிலா. வயிறெல்லாம் அவ்வளவு வலியா இருக்கு தெரியுமா? என்னால சுத்தமா தாங்க முடியலன்னு சொல்லிட்டு இருக்க, புரிஞ்சுக்கவே மாட்டியா அகிலா? சாரி சாரு, வருத்தப்படாத. பக்கத்துல டாக்டர் யாராவது இருக்காங்களான்னு நான் ஆன்லைன்ல செக் பண்றேன். சார், திருமாரி சார் சொன்ன அந்த செல்போன் நம்பர் ஆனா இருக்கு சார். சீக்கிரமா டாக் பண்ணுங்க. லொகேஷன் எங்க இருக்குன்னு பாருங்க. ஓகே. சார், மறுபடியும் போன் சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு சார். டாக் கட் ஆகும் சார். சரி பரவாயில்ல, லாஸ்ட் லொகேஷன் எங்க காட்டுதுன்னு பாருங்க. ஓகேங்க சார். சாரு, இப்போதைக்கு போன் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கிறதா நல்லது. ஆன் பண்ணா கண்டிப்பா மாட்டிப்போம். இங்க பாரு, ஹோட்டலுக்கு பக்கத்துல ஏதாவது கிளினிக் இருக்கான்னு நான் பார்த்துட்டு வந்து கூட்டிட்டு போறேன். சரி, தைரியமா இரு. சீக்கிரமா வா அகிலா. சரி, நீ படு, நான் சீக்கிரம் வந்துடுறேன்.
பாத்தியா சாரதா அந்த முருகனோட விளையாட்டு? யாரு நம்ம பிள்ளையே இல்லைன்னு சொல்லி காரியம் பண்ணி இந்த வீட்டை விட்டு துரத்தி விட்டோமோ, கடைசியில் அவன் தான் நம்மளை இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கான். அவன் கூப்பிட்டதும் நீ மறுக்காம இந்த வீட்டுக்கு திரும்பி வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சாரதா. இல்லைங்க, நான் அவன் மேல இருக்கிற பாசத்தாலையும் அவன் கூப்பிட்டானோ இந்த வீட்டுக்கு வரல. இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் என் மக சுபத்ராவை அம்மான்னு கூப்பிடுறதுக்கு ஆதிரா வந்திருக்கா. இந்த நேரத்துல நான் கொடுத்த வாக்குக்காக நான் இந்த வீட்டை விட்டு போனப்போ நம்ம கூட சேர்ந்து சுபத்ராவும் வந்துட்டான்னு நான் ரொம்ப கவலையா இருந்தேன். எனக்காக சுபத்ரா அவ மகளை பிரிஞ்சிருக்கிறத என் மனசு ஏத்துக்கலைங்க. இதுவரைக்கும் என்கிட்ட வந்து அம்மா எனக்கு அது வேணும் இது வேணும்னு சுபத்ரா தனக்காக எதுவுமே கேட்டதில்லைங்க. முன்னாடி ஒரு வாட்டி ஆதிராவை நான் வீட்டை விட்டு போக சொன்னப்ப ஆதிராவை அனுப்ப கூடாதுன்னு என்கிட்ட கேட்டா. இப்ப திரும்பவும் ஆதிராவுக்காக நம்ம எல்லாரையும் வீட்டுக்கு வரணும்னு கேட்டிருக்கா. சுபத்ராவுக்காக நான் இத கூட செய்யாம போன அப்புறம் சுபத்ரா என்ன அம்மான்னு கூப்பிடுறதுல என்னங்க அர்த்தம் இருக்கு? இத பாரு சாரதா, நீ மதியழகு கூப்பிட்டதுக்காக வந்தியோ இல்ல சுபத்ரா கூப்பிட்டதுக்காக வந்தியோ, எப்படி இருந்தாலும் நீ இந்த வீட்டுக்கு திரும்ப வர ஒத்துக்கிட்டது எனக்கு ரொம்ப சந்தோஷம் சாரதா. ஆனா இந்த வயசுல வீட்டை விட்டு போய் பெத்த பிள்ளைகளையும் பேர குழந்தைகளையும் பிரிச்சு இருக்கிறது நமக்கு பெரிய தண்டனை தான் சாரதா. இந்த கஷ்டத்தை எல்லாம் நாம எப்படி தாங்கிக்க போறோம்னு மனசு நொந்து போய்தான் ராத்திரி கோவில்ல உட்கார்ந்துகிட்டு இருந்தேன். அந்த கடவுள் தான் மதிய அழகன் அனுப்பி நம்ம எல்லாரையும் திரும்ப இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்காரு. நம்மள பத்தி என்னங்க, நம்ம வயசுக்கு எல்லாத்தையும் பார்த்துட்டோம். ஆனா எனக்கு ஆதிராவை நினைச்சதாங்க ரொம்ப கவலையா இருக்கு. திருமாற அவசரப்பட்ட ஆதிரா கழுத்துல தாலி கட்டிட்டா. ஆனா ஆதிரா உடனே எப்படிங்க ஒரு பச்சை குழந்தைய தனியா பாத்துக்க முடியும்? அகல்யாவை பத்தி வேற நமக்கு நல்லாவே தெரியும்ல. அவ எந்த வேலையும் செய்ய மாட்டா. எனக்கு ஆதிரா தன்னையும் பாத்துக்கிட்டு குடும்பத்தையும் பாத்துக்கிட்டு குழந்தையும் எப்படி வளர்ப்பான்னுதான் ரொம்ப கவலையா இருக்குங்க. சரி, அழாத. நீ அழறத பார்த்தா அப்புறம் சுபத்ரா வருத்தப்படுவா சாரதா. அப்புறம் சுபத்ரா கிட்ட இந்த விஷயத்தை பத்தி எல்லாம் எதுவும் பேசிக்கிட்டு இருக்காத. இல்லைங்க இல்லைங்க, நான் சுபத்ரா முன்னாடி எதுவும் பேச மாட்டேன். இதுக்கெல்லாம் நான் என்ன கைமாறு செய்ய போறேன்னே தெரியலம்மா. அம்மா, சுபத்ரா, அப்பா, வாம்மா. அம்மா சாப்பாடு ரெடி பண்ணிட்டேன், 2 பேரும் வாங்க சாப்பிடலாம். வரோம் சுபத்ரா. எல்லாரும் சாப்பிட வந்துட்டாங்களாமா? வந்துட்டாங்கப்பா, நீங்க வாங்க. சரிம்மா, வா சாரதா.
அகல்யா இந்த வீட்டுல எனக்கும் பாதி பங்கு இருக்கு. என் பங்கு நான் கையெழுத்து போடாம நீ சொந்தம் கொண்டாட முடியாது. அத்தையும் மாமாவும் வீட்டுக்கு திரும்பி வந்தது அகல்யாவுக்கு பிடிக்கல போல. அதான் உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கா.